கோமலா ஹரி பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஜோஸ்னா சேதுராமன் இயக்கத்தில் நடிகர்கள் லிஜோமோல், ஹரிகிருஷ்ணன், லாஸ்லியா, ராஜீவ்காந்தி, தரணி, வைரபாலன் இவங்கெல்லாம் நடித்து வெளியான படம் தான் ஜென்டில் உமன். இந்த படத்தோட ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கதைக்களம் என்னென்னா, எல்ஐசி நிறுவனத்தில் பணிபுரிகிற ஹரிகிருஷ்ணன் உறவுக்கார பெண்ணான லிஜோமோலை திருமணம் செஞ்சு சென்னையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வராரு. இந்நிலையில் ஒரு இன்டர்வியூ விஷயமாக லிஜோமோலோட தங்கச்சி இவர் வீட்டில் தங்குறாங்க. அந்த லிஜோமோலோட தங்கச்சிக்கிட்ட இவர் தவறாக நடக்க முயற்சி செய்கிறாரு ஹரிகிருஷ்ணன். அப்போது மனைவி லிஜோமல் பார்த்துடுறாங்க. இதற்கிடையில் ஹரிகிருஷ்ணன் கொடுத்து ஃபோனில் ஒரு பொண்ணு லாஸ்லியா விசாரிப்பாங்க. அதற்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, லாஸ்லியாவுக்கும் ஹரிகிருஷ்ணனுக்கும் என்ன தொடர்புங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஆண் என்ற திமிரில் கணவர் எவ்வளோ தவறு செய்தாலும் அதை பொறுத்துட்டு வாழ்ந்த மனைவியார் இப்போது புதுமை பெண்ணாக மாறி தவறு செய்தது ஆண்களாக இருந்தாலும் பரவாயில்ல, சட்டப்படி தண்டனை வாங்கி தராங்க. சில சமயம் தாமதமாக தண்டனையும் கிடச்சிருது. அப்படி ஒரு பெண்ணோட கதை தான் இந்த ஜென்டில் உமன். சமீபத்தில் ஆந்திரா மாநிலத்தில் தவறு செய்த மனைவியை கொலை செஞ்சு அவரது உடலை துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் வேக வச்சு குளத்தில் வீசிய செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது. இது அப்படியே திரைக்கதை எழுதி படமாக எடுத்திருக்காரு இயக்குனர் ஜோஸ்னா சேதுராமன். அதோட கதைக்கு ஏற்ற டைட்டிலாகவும் அழகாகவும் தேர்வு செஞ்சுருக்காரு.